திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாணவர் அணியின் சார்பில் தமிழ்நாடு முழுவதிலும் அந்தந்த மாவட்ட தலைநகரங்களில் மாணவர் அணியின் சார்பில் தமிழக அரசை கண்டித்து தவேக அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று முறையாக அறிவிக்கப்பட்டது. கடந்த காலங்களில் எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் எந்த அமைப்பாக இருந்தாலும் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்று அறிவித்து காவல்துறையினரிடத்தில் அனுமதி கேட்டால் உடனடியாக அனுமதி வழங்கப்பட்டு ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு என்று குறிப்பிடப்பட்டிருக்கிற இடங்களுக்கு ஆர்ப்பாட்டம் நடத்த அனுமதி தருவது என்பது வாடிக்கை வழக்கம். அந்த வகையில் சென்னையை பொறுத்தவரை ஒருங்கிணைந்த சென்னை மாநகர திராவிட முன்னேற்ற கழக மாணவர் அணியின் சார்பில் எழும்பூர் ராஜரத்னம் ஸ்டேடியம் அருகில் ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டும் என்கின்ற வகையில் வேண்டுகோள் விடுக்கப்பட்டு விருப்பம் தெரிவிக்கப்பட்டு காவல்துறையினரிடத்தில் அனுமதி கோரப்பட்டது. காவல்துறையினர் அனுமதியை முறையாக மறுக்காத நிலையில் இன்று காலை சென்னை கிழக்கு மாவட்ட கழகத்தின் சார்பில் இங்கே மேடை அமைப்பதற்குரிய முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு மேடை அமைத்தவர்களையும் அதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபட்டவர்களையும் காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள். இந்த நிலையில் சென்னையின் பல்வேறு இடங்களில் இருந்து இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்வதற்கு திமுக கழகத்தை சேர்ந்தவர்கள் சாறை சாறையாய் அலையாய் வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் ஒரு 9:30 மணிக்கெல்லாம் சென்னை தெற்கை சேர்ந்த நாங்கள் இங்கே மேடை அமைந்திருக்கும் அனுமதிக்கப்பட்ட இடத்தில் தானே ஆர்ப்பாட்டத்தை நடத்தவிருக்கிறோம் என்கின்ற நிலையில் வந்து பார்த்தால் மேடையும் இல்லை, மேடை அமைப்பதற்குரிய அனுமதியும் காவல்துறையினர் தரவில்லை என்பதை அறிந்து இப்போது இங்கே ஆர்ப்பாட்டத்தை தொடங்கி இருக்கிறோம். சென்னையின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் இன்றைக்கு இந்த ராஜரத்னம் ஸ்டேடியத்தை நோக்கி திமுக கழக மாணவர்கள் இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆர்ப்பாட்டத்தை பொறுத்தவரை ஏதோ புதிதாக அமைந்திருக்கிற தவேக அரசை வேண்டுமென்றே நெருக்கடிக்குள்ளாக்க வேண்டும் என்கின்ற நிலையில் நடத்தப்படுகின்ற ஆர்ப்பாட்டம் அல்ல. பத்திரிகை மற்றும் ஊடகவியலாளர்களுக்கும் தமிழ்நாட்டின் பொதுமக்கள் அனைவருக்குமே மிக நன்றாக தெரியும். கடந்த 1.5 மாத காலத்தில் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு எந்த அளவுக்கு சீர்குலைந்திருக்கிறது, சட்டம் ஒழுங்கு எந்த அளவுக்கு கேள்விக்குறியாகி இருக்கிறது. அதேபோல் மின்சார தட்டுப்பாடு இன்றைக்கு நேற்றைக்கு கூட இயக்குனர் திலகம் பெருமதிப்பிற்குரிய பாக்யராஜ் அவர்கள் தமிழ்நாட்டின் திரைத்துறை வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய ஜாம்பவான். அவருடைய உடல் வீட்டில் இருக்கிற சூழலிலேயே ஒரு 3-4 மணி நேரம் மின்சாரம் இல்லாமல் ஒரு இருட்டில் உடலை கிடத்தி வைத்திருக்க வேண்டிய சூழல் என்பது தமிழ்நாட்டின் தலைநகரமான சென்னையில் ஏற்பட்டிருக்கிறது. இப்படி சென்னையில் அதிமுக அலுவலகம், திமுக அலுவலகம் என்று மட்டுமில்லாது பனையூரில் இருக்கிற ஆளுங்கட்சியின் அலுவலகத்திலேயே மின் தட்டுப்பாடு ஏற்பட்டு மிகப்பெரிய அளவிலான அல்லலுக்கு எல்லா தரப்பினரும் ஆளாகி வருகிறார்கள். அதோடு மட்டுமல்லாது இன்றைக்கு அமைச்சர்களாக இருந்தாலும் சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்தாலும் தினந்தோறும் ரீல்ஸ்களின் வழியே ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிற அவலம் இன்றைக்கு இந்தியாவிலேயே ஏன் உலகிலேயே தமிழ்நாட்டில் மட்டுமே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.